அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி அன்னையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க. நாளைய நாளை யாருமே தவற விட்டுடாதீங்க. நாளைய நாளில் நீங்கள் வைக்கப்படும் கோரிக்கைகள் அனைத்தையும் ஒரு கடவுள் நிறைவேற்றி தருவார். நடக்கலை கிடைக்கல அப்படின்ற ஒரு வார்த்தையை இவருடைய மந்திரத்தை இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது நிச்சயமாக நடக்காத எந்த ஒரு பிரார்த்தனையும் எந்த ஒரு வேண்டுதலும் நிறைவேறும். அது மட்டும் கிடையாதுங்க, வாழ்க்கையில் செல்வம் சேரவும் பணம் புகழ் அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் இந்த ஒரு மந்திரத்தை நாளைக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். நாளை என்பது நரசிம்மரிடம் இல்லை அப்படின்ற ஒரு வாக்கு இருக்கு. நாளைக்கு பார்த்தீங்கன்னா நரசிம்ம ஜெயந்திங்க. நரசிம்ம அவதாரத்தை பொறுத்தவரை நாளை என்பதே கிடையாது. இன்று இப்பொழுது இக்கணமே நரசிம்மர் பக்தர்களுக்கு கேட்கும் வரத்தை கேட்ட உடனே கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம். இந்த நரசிம்மருடைய ஜெயந்தி நாளைக்கு வருதுங்க. ரொம்பவும் விசேஷமானது. புதன்கிழமையில வருது. மகாவிஷ்ணு எடுத்த 10 அவதாரங்களிலே மிகவும் முக்கியமான அவதாரம் நரசிம்ம அவதாரம். இந்த அவதாரம் இந்த ஆண்டு சுவாதி நட்சத்திரம். இன்று 21/5/2024 அன்று இருக்கு. நாளை மறுநாள் அதாவது 22/5/2024 இருக்கு. நரசிம்மர் பார்த்தீங்கன்னா பௌர்ணமிக்கு முதல் நாள் அவதரித்ததாக சொல்லப்படுது. அதனால நாளைக்கு நம்ம நரசிம்மரை இந்த முறையில் வழிபடும் போது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் முழுவதும் நீங்கும். பண கஷ்டம் என்பதே இருக்காது. மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும். அது மட்டும் கிடையாதுங்க, நீங்கள் கேட்ட வரத்தை கேட்டபடியாக கண்டிப்பாக கொடுப்பார். ஒரே நாளில் உங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான ஒரு மந்திரத்தை தான் பார்க்க போகிறோம். வீட்டில் பெருமாளுடைய ஃபோட்டோ சிலை விஷ்ணு பகவானுடைய ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அந்த ஃபோட்டோவுக்கு துளசி மாலை சாற்றி பானகத்தை நெய்வேத்தியமாக அவருக்கு வச்சு உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு நெய்விளக்கேற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். எதுவுமே உங்ககிட்ட இல்லைனாலும் ஒரு நீர் மோராது நம்ம பூஜை ரூமில் பெருமாளுக்கு முன்னாடி வச்சுட்டு ஏதாவது ஒரு மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பெட்ஷீட்டு இல்லைன்னா ஷால் இல்லை சாரீ ஏதாவது வச்சுருப்பீங்க பாருங்கள், அதை மடித்து போட்டு அதுக்கு மேலே உக்காந்துட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். நாளைக்கு மாலை நேரத்தில் ஒரு 6 மணிலேருந்து இரவு ஒரு 10-11 மணிக்குள்ளே இந்த மந்திரத்தை நீங்கள் தாராளமாக சொல்லலாம். சுத்தமாக இருக்கும்போது மட்டும்தான் சொல்லணும். நான்வெஜ் சாப்பிட்ருந்தா தயவுசெய்து சொல்லாதீங்க. மாதவிடாய் காலத்துலேயும் சொல்லக்கூடாது. சுத்தமாக இருக்கிற பட்சத்தில் சொல்லுங்கள். சில பேர் வெளியில் இருப்பீங்க, வேலை விஷயமா வெளியில் போயிருப்பீங்க, எங்களுக்கு வீட்டுக்கு பூஜை ரூமில் உட்காந்து சொல்ல முடியாத சூழ்நிலையில் இருக்குது அப்படின்னா எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து கொண்டு ஒரு 18 முறை மட்டும் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷிம்முகே ரௌத்ர ரூபின்யாம் அபாய ஹஸ்தாங்கித கர்ணாமூர்த்தே சர்வ வியாபிதம் லோக ரக்ஷகாம் பாப விமோசன துரித நிவாரணம் லக்ஷ்மி கடாட்ச சர்வாபீஷ்டம் அநேகம் தேகி லக்ஷ்மி நரசிம்மா. சிம்முகே ரௌத்ர ரூபின்யாம் அபாய ஹஸ்தாங்கித கர்ணாமூர்த்தே சர்வ வியாபிதம் லோக ரக்ஷகாம் பாப விமோசன துரித நிவாரணம் லக்ஷ்மி கடாட்ச சர்வாபீஷ்டம் அநேகம் தேகி லக்ஷ்மி நரசிம்மா. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயனே லக்ஷ்மி நரசிம்ம பிரபுவே, மிக பயங்கரமான உருவமும் சிங்க முகமும் உடையவரே, கருணை நிரம்பியவரே, அபயம் காக்கும் கரத்தினை உடையவரே, உலகை காக்கும் பொருட்டு எங்கும் நிறைந்த பெருமானே, எங்களது பாவங்களை உடனடியாக களைந்து நலம் தருபவரே, எங்களது அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்ற அன்னை லக்ஷ்மியின் அருளை எங்களுக்கு குறைவில்லாமல் அளித்தருளும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளி திருவடிகள் சரணம். இந்த மந்திரத்தோட பொருள் இதுதாங்க. இன்றைய தினத்தில் அதாவது இன்றைக்கும் இதை சொல்லலாம், நாளைக்கு மாலை நேரத்தில் சொல்வது மிகவும் சிறப்பு. 18 முறை இந்த மந்திரத்தை சொல்லி உங்களுக்கு என்ன வேண்டுமோ கேளுங்க. கண்டிப்பாக நீங்கள் கேட்கப்படும் அனைத்து கோரிக்கைகளும் அன்றைய தினத்திலே நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நம்பிக்கையோட நாளைக்கு உங்கள் வீட்லேயுமே இதை நீங்கள் சொல்லலாம். இல்லை பெருமாள் கோவிலில் போய் துளசி மாலை சாற்றி பெருமாளுக்கு முன்னாடி அங்கே நரசிம்ம அவதாரம் இருந்துச்சுன்னா அங்கேயுமே இந்த மந்திரத்தை நீங்கள் 18 முறை சொல்லி மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள். அதே போல் உங்களால் மந்திரம் சொல்ல முடியாவிட்டாலும் ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் ரெட் கலர் பெண்ணால் 18
முறை இந்த மந்திரத்தை நீங்கள் எழுதுங்க. உங்களுடைய விருப்பத்தை உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நீங்கள் முதல்ல எழுதிட்டு அதுக்கு கீழே இந்த மந்திரத்தை 18 முறை எழுதி உங்கள் பூஜை ரூமில் வைங்க. நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைகள் இந்த மந்திரத்தை சொல்லும் போதே நிறைவேறும். அந்த அளவுக்கு அற்புதமான மந்திரம். இன்றைக்கும் நாளைக்கும் நீங்கள் சொல்ல தவறி விட்டீங்கன்னா வரக்கூடிய வியாழக்கிழமையிலிருந்து தொடர்ந்து இந்த மந்திரத்தை உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற வரைக்கும் நீங்கள் சொல்லலாம். தாராளமாக நம்பிக்கையோடு சொல்கிற பட்சத்தில் நிச்சயமாக கமெண்ட்டில் சொல்வீங்க. அந்த அளவுக்கு அற்புத பலனை தினம் தினம் தரக்கூடிய அதிசய மந்திரம். தவற விட்டுடாதீங்க. நம்பிக்கையோடு சொல்லி பாருங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் கேட்டதெல்லாம் ஒவ்வொன்றாக கிடைக்க ஆரம்பிக்கும். நன்றி.